ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல இந்த சைக்கோ பையன் தன்னோட பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுத்து அழகு பார்த்துட்டு இருப்பான். அப்பன்னு அவனோட சின்ன பாட்டியும் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இவன் அங்கேருந்து ஓடி போயிட்டு அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கா. அவங்களும் ஆசீர்வாதம்லாம் பண்ணிவிட்டு எப்படிமா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நல்லா இருக்குன்னு பொய் தான் சொல்றா. அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எதுக்கிங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே இதை அந்த பையன் கேட்டுவிட்டு கரெக்டாக தான் பொண்டாட்டி கேட்ட, இவங்க தான் நம்ம எதிரியாச்சே, ஒரு எதிரியோட வீட்டுக்கு எதுக்கு வந்தாங்கன்னு நல்லா கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் இங்கேருந்து வந்து எதுக்காக ரெண்டு பேரும் இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு இவங்களும் சொல்றாங்க, நேற்று தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப சடங்குப்படி மறு வீட்டுக்கு பொண்ணை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயாகணும், அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, என்ன ஏன் பொண்டாட்டிய உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போவீங்களா? அதான் உங்க புருஷன் உறவு இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டார்ல, பொண்ணு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் எப்படி நீங்க இங்க இருந்து என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போவீங்க? அதெல்லாம் என் பொண்டாட்டி வரமாட்டா, இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டி விட்டுறான். மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேச வந்தா எதுவும் பேசக்கூடாது, இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்த ரெண்டு பேரையும் வாசலோட பேசி வாசலோடையே அனுப்பி விட்டுட்டான். ஸோ இதை பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அழுகையா வருது. அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள போயிடுறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினே கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த பையன் அவகிட்ட கொஞ்சம் நெருக்கமா போய் அவ சமைச்சுக்கிட்டு இருக்க சாப்பாட கையால எடுத்து நக்கிட்டு, ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு சமையலும் நல்லா வரும் போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் இவ கரண்டியை தொடுறா, நல்லா சுடுது, இது எப்படி இவன் அசால்ட்டா தொட்டு பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவ முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்திவிட்டு செப்பலை போட்டுக்கிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்கன்னு கேட்டா அதை சொல்ல மாட்டேங்கிறான். நேரா கார்ல கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்றான். எங்க வந்திருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான். இதுக்கு முன்னாடி அனுப்பவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு இப்ப அவனே கூட்டிட்டு வந்திருக்கானே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அப்புறம் பொண்ணை வரவேற்று வீட்டுல இருக்கிற எல்லாருமே சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். பொண்ணெல்லாம் ஆசீர்வாதம் பண்றாங்க, அவனையும் சேர்த்து தான். அவனும் அம்மா காலில் விழுந்தெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து வீட்டுல அப்பா இல்ல, அவர் இப்பதான் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. அவர் வந்து பார்க்கும் போது இந்த பையலையும் தான் பொண்ணையும் பார்த்துட்டு செமையா கோவப்படுறாரு. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்றதுக்காக கீழே குனிஞ்சா, நான் செத்து போனவங்க யாரையும் ஆசீர்வாதம் பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் ஒன்னும் இங்க விருப்பப்பட்டு வரல, என் பொண்டாட்டி வருத்தப்படக்கூடாதுன்னு தான் இங்க வந்தேன், உங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் எங்களை கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அவரோ அவங்க கூப்பிட்டா நீங்க கிளம்பி வந்துருவீங்களா, வெக்கம் இல்லாம சோத்த திங்கிறீங்களா இல்ல வேற எதையும் திங்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நாக்க புடுங்குற மாதிரி கேக்குறாரு. இவரு அடிமையாத்தான் இருக்காரு, ஆனா அது பெரியவருக்கு தான் போல, இவன் சின்னவரோட பையன் தானே. சோ இந்த மாதிரி பெரியவரோட கட்டளைய மீறிக்கிட்டு இந்த பையன் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால இவன் மேலேயும் கோவம் இருக்கு. தான் பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் பொண்ணு மேல இருக்கிற கோவத்துல இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுவிட்டு அந்த பயலுக்கா செம்ம கோவம் வருது. அந்த கோவத்துல நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி அமுக்குன்னு அமுக்கிக்கிட்டு இருக்கான். அவ கிளாஸ் வளையல் போட்டிருக்கிறதுனால அந்த வளையல் உடஞ்சி வலிக்குது போல, கை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் இவன் கேட்குற மாதிரி தெரியல. இன்னும் என்ன நின்றுகிட்டு இருக்கீங்க, ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் திட்டவும் அவன் அமுக்கி இருந்த கையை இப்ப விட்டுட்டான். கிளாஸ் வலையெல்லாம் கீழே நொறுங்கி கொட்டுது. அப்ப கண்டிப்பா அவளோட கையிலயும் அடிபட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவளோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான் வீட்டுக்கு. சரியான கோவம் வருது. அழைச்சிட்டு வந்து அவளை கார்ல ஏற்றி அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போற வழி ஃபுல்லா அமைதியா தான் இருக்கான். இவளுக்கு பயமா தாங்கல. இந்த அமைதிக்கு பின்னாடி என்ன இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருக்கும் போதே அவன் ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கான். சரி, என் மேல என்ன தப்பு இருக்குன்னு உங்க அப்பா அவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கான், என் மேல என்ன தப்பு இருக்கு சொல்லு, நீயே சொல்லு. நீ இப்படி முகம் வாடி போய் அமைதியா இருக்கியே, வீட்டுல சோகமா இருக்கேன்னு தானே நான் உன்னை அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். எனக்கு போறதுல சுத்தமா விருப்பம் இல்லை, உனக்காக தானே நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா உங்க அப்பா ஓவரா பேசுறான். என்ன அவமானப்படுத்தினது அவனா இருந்தாலும் அங்க போறதுக்கு நீதான காரணம், அதனால அவன் பேசின பேச்சுக்கு நீதான் அனுபவிக்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவளும் பயந்துகிட்டே கீழே இறங்கிக்கிட்டு இருக்கா. சரி, இறக்கி விட்டு அவன் இங்க இருந்து போயிடுவானோ அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்கு 1 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கு. நான் கார்ல போனேன்னா 1 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிடுவேன், ஆனா நீ நடந்தே வர.
அதுவும் 5 நிமிஷத்துக்குள்ள. ஒருவேளை அப்படி உன்னால வர முடியல அப்படின்னா திரும்ப எங்க வீட்டுல இருந்து உன் அப்பா வீட்டுக்கு 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கு, உங்க வீட்டுக்கு ஓடுறின்னு வரட்டி விட்டுருவேன், அப்பவும் நீ நடந்தே தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளை நடக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளும் போயிட்டு இருக்கா, இவன் பின்னாடியே கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இப்படிலாம் நீ அண்ணனோட போட்டுக்கிட்டு இருந்தனா 5 நிமிஷத்துல நீ எப்படி வீட்டுக்கு ரீச் ஆகுவ, ஓடு ஓடுன்னு சொல்லிவிட்டு அவளை ஓட சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளும் பயத்துல ஓடிக்கிட்டு இருக்கா. இவனும் பின்னாடியே காரை வச்சு துரத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான். ஸ்பீடா ஓடுன்னு சொல்லிக்கிட்டு அவளும் மூச்சு வாங்க ஓடிக்கிட்டு இருக்கா. பாவம் அந்த பொண்ணு, அந்த பையப்பட்டு இவ்வளவு கொடுமைப்படுத்துறானே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஓடிக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ள இங்க மாமியாருக்கு அறியோ வீட்டுல மருமகளோட நகையெல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. மாமனார் திட்டுறாரு, மருமகள் இல்லாத நேரத்துல அவளோட நகையெல்லாம் அப்படி எடுக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா தானே போட்டு பார்த்தேன், இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி எப்படியோ ஒரு வழியா மூச்சு வாங்க வீட்டுக்கு ஓடி வந்துட்டா. பட் 5 நிமிஷத்துல வந்துட்டாளா என்னங்கிறது தெரியல. அந்த போய் அதுக்கப்புறம் இறங்கி வந்து போன்ல டைமை பாக்குறான். பரவாயில்ல, 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம ஹீரோயினி ஓடியே வந்துட்டா போல. ஏன்னா அந்த பைய பின்னாடி விரட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தான் இல்லையா, ஸோ அந்த பயத்திலே ஓடி வந்துட்டா. அதுக்கப்புறம் அவளால ஒரு அடி கூட கால் எடுத்து வைக்க முடியல வீட்டுக்குள்ள போறதுக்கு. நீ ஏமா கஷ்டப்படுற, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவன் தூக்கிக்கிறான் செந்துக்கா அவளை. இவளுக்கு ஒன்றும் புரியாம பயத்துல முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் வீட்டுக்குள்ளேயுமே பொண்டாட்டியை அப்படி தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு மாமியா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவள் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்க போனா, என்ன எதுக்கு இப்படி பயப்படுற, நான் உன்னோட புருஷன் தான், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நானே உன்னை கொண்டு போய் ரூமில் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்க்குற மாமியாருக்கு அரிக்கோ எரியுது. நேற்று வரைக்கும் இந்த பைய துப்பாக்கியை தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தான், இப்போ பொண்டாட்டி தூக்குற அளவுக்கு வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் உட்கார வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு இந்த பக்கம் போயிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் காதலனும் நம்ம ஹீரோயினை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வழக்கமா ஒரு பொண்ணு கூட இவன் இருப்பான் இல்லையா, அந்த பொண்ணு தான் வந்திருக்கா இவனை தேடி. அட இன்னுமே அந்த பூனமே நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அவ தான் உன்னை ஏமாத்திட்டு உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே, அப்புறமும் எதுக்காக அவளை பத்தியே நீ யோசிச்சுட்டு இருக்க, அவளா உனக்கு தகுதியே இல்லாத ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அதுக்கு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் தான் அவளுக்கு தகுதி இல்லாத ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. நீ ஏன் அப்படிலாம் பேசிட்டு இருக்க, உனக்கு கம்பெனி கொடுக்கத்தான் நான் இருக்கேன்ல, நீ அதெல்லாம் மறந்துடு, அவளை சுத்தமா மறந்துடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவனுக்கு கோவம் வந்துடுது. இவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் அவளை இங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினிக்கு பயங்கரமா கால் வலிக்குது. புருஷங்காரன் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பான் போல, அதை வந்து தேய்ச்சி விடுறதுக்காக காலை கேட்டா இவ கொடுக்க மாட்டேங்கிறா கூச்சப்பட்டுக்கிட்டு. அவன் புருஷன் தானே, காலை காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காட்ட சொல்லவும் அதுக்கப்புறம் அவளுக்கு காட்டுறா. கொதிக்க எண்ணெயை வேற காலில் வச்சு தடவி விட்டுக்கிட்டு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். ஸோ இதை பார்க்குற மாமியாருக்கு அரிக்கி இன்னும் தான் பத்திக்கிட்டு எரியுது. அந்த அம்மா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறத இவனும் கவனிச்சிட்டான் போல, அதனால அம்மானு கூப்பிடுறான். ஆனால் இந்த அம்மாவும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட போனா, உன்னைத்தான் கூப்பிடுறான் இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுக்கப்புறம் என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டுவிட்டு மருமக கால் இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், காலையில் என் பொண்டாட்டி சமைச்சாலே அதை போயிட்டு சூடு பண்ணி எடுத்துட்டு வா, எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாமியார் அனுப்பவும் அந்த அம்மா கோபப்பட்டுட்டே தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அதை சூடு வேற காட்டி நான் தான் கொடுக்கணுமா, அந்த மகராசி வந்து சூடு பண்ணி கொடுக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா வெறுப்புல என்ன பண்ணிடுதுன்னா, இவ்வளவுக்கு காரணம் அந்த புதுசா வந்த மருமகத்தான், அவளை ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே நம்ம ஹீரோயினி சமைச்ச சாப்பாடுல நிறைய மிளகாத்தூள் அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளவு காரமான சாப்பாடை நம்ம ஹீரோ சாப்பிட்டானா கோபப்பட்டு ஹீரோயினியா அடிப்பான் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் ரெடி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு வச்சு கொடுத்தா அவன் சாப்பிட போறான். ஆனா அதுக்குள்ள அடிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல, அதனால நம்ம ஹீரோயினியுமே அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டு வாமா நீயும் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலே அவளை வாகா நிக்க வச்சுட்டு இந்த அம்மா இந்த பக்கம் நவந்துருது. அதுக்கப்புறம் மாமனாரு ஊருக்கு முன்னாடியே எடுத்து சாப்பிட்டாரு போல, அவருக்கு வாயில வைக்க முடியல, எனது இவ்வளோ உரப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு துப்பிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, எனது காரமா இருக்கா, நான் அப்படி எதுவும் போடலையே அப்படின்னு அவ ஏதோ சொல்ல வந்தா, அதுக்குள்ள இவன் நம்ம ஹீரோயினியை பார்த்துவிட்டு ஒரு லுக்கு விட்டுட்டு அடுத்த நிமிஷமே அந்த சாப்பாடை எடுத்து இவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஒரு வாய் தான் வச்சான், அடுத்த நிமிஷமே கோவத்துல தன்னோட பொண்டாட்டிய முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் முறைக்கிறத பார்த்துவிட்டு இவ பயந்து போய் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கா, உடம்பெல்லாம் நடுங்குது. ஏற்கனவே இந்த பையன் கோவக்காரன், இதுல காரமான சாப்பாடை வேற சாப்பிட்டு இருக்கான், என்ன பண்ண போறான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.